நான் கல்லூரியிலே படிக்கும்போது என்னுடைய தோழர்கள் எல்லாம் ஏற்கனவே சொன்னபடி ராஜ்குமார் அவர்கள் அந்த எம்எஸ்கியூ ஒன்றிலே வேகமாக வருவார். இவர் வேகமாக வருவதை பார்த்துவிட்டு டபுள் லைன் என்ற காரில் அர்ஜுன் வெளியே போய் விடுவார். அப்படியே நாம் இருக்கும்போது நான் என் தந்தையிடம் எல்லாம் நம்ம ஊருக்காரங்களாம் காரில் பறக்கிறாங்க, நீங்கள் எனக்கு ஒரு பைக்காவது வாங்கி கொடுங்க. அப்புறம் அவர் சொல்லுவார், எப்போ அவங்களுக்குலாம் ஈரோடு அது ஆயிரக்கணக்கான லேண்டுக்கு அவங்கெல்லாம் உரிமையாளர்கள், அவங்க நம்ம ஆளுங்க தான் கார் ஓட்டுறாங்க, நீ அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ. எனக்கு பைக் வாங்கி தரலாம் கஷ்டங்க, நான் காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். நீ எப்போ காலேஜுக்கு போயிருக்க எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. அப்புறம் போய் பெரியார் திடலுக்கு இங்கே வந்து நான் தந்தை பெரியார் அவர்களிடம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் காரிலேயும் மோட்டார் பைக்கிலும் வருகின்றார்கள், எனக்கு நீங்கள் பைக் வாங்கி தர வேண்டும் என்று கேட்டேன். உங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டார். அவர் காசு எல்லாம் முடியாதுன்ட்டாருங்க அப்படின்னு. சரி என்ன வேலை எதுன்னு அந்த பில்லெல்லாம் வாங்கிட்டு வா நான் பார்க்கலாம் அப்படின்னார். நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையில் உடனே மவுண்ட் ரோடில் எல்ஐசிக்கு முன்னாடி இருந்த அந்த ரிலையன்ஸ் ஜாவா பைக் ஏஜென்சிஸ் அப்போ அங்கே போய் இந்த ஜாவா பைக்குக்கு கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு வந்தால் அதில் 2200 போட்டிருக்காங்க. அப்போ ஜாவா பைக் அவ்வளோதான் 2200. அதை கொண்டாந்து அவர்கிட்ட கொடுத்தேன். 2200 என்னங்க அப்படின்னு. உங்கள் சித்தப்பளுக்கு நான் 49 ரெட் இண்டியன் மோட்டர் பைக் வாங்கி கொடுத்தேன், அது 12 ஹார்ஸ் பவர், அதே 2000 தான். நீ இது 2.5 ஹார்ஸ் பவர் வச்சுக்கிட்டு இதுக்கு 2000 கேட்குறிய, பார்க்கலாம் போ அப்படின்ட்டு. சரி எனக்கு முடிஞ்சது கதைன்னு சொல்லிச்சு நான் வந்துட்டேன்.